பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தாய் தந்தையர்களை கல்யாணம் முடிச்சுட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தாயும் தந்தையும் வேறையாயிடுறாங்க. தாயும் தந்தையும் வேறையாயிடுறாங்க என்று சொன்னா, நாமளே யாராயிட்டோம்? ஒரு தந்தை ஆயிட்டோம். நமக்கு ஒரு மனைவி, அவங்க தாய் ஆயிட்டாங்க. நமக்கு புள்ள பிறந்துருச்சு. இப்ப நாம தாய் தந்தை ஆயிட்டோம். ஆனால் நம்மளுடைய தாய் தந்தை அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்படித்தான் இன்றைய காலகட்டத்துல இளைஞர்கள், புதுசா கல்யாணம் முடிச்சவங்க, மனைவி வந்துட்டா பாதி மறந்துடுறாங்க அத்தா அம்மாவை. இவருக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா இவரே ஒரு அத்தாங்கிறதுல என்ன செஞ்சிடறாரு? தன்னுடைய அத்தாவை மறந்துடுறாரு. இப்படி எல்லாம் மனுஷன் மறந்து போயிடக்கூடாதுன்னு தான் வல்லோன் அல்லாஹ் வசியத்தை செய்யலாம். நீ எந்த நிலைமைக்கு ஆளானாலும் சரி, அத்தா அம்மாவை மறக்காது. அத்தா அம்மாவை என்ன செய்ய? மறந்துடாத. அவங்களுக்கு நீ உபகாரம் செய், இஹ்சான் தன்மையோடு நடந்துக்க. ஒரு காலம் இருந்துச்சு, அத்தா அம்மாவோடு தான் என்ன செய்வாங்க பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்களையும் குடும்பம் என்ன செய்வாங்க, கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, பேரம்பத்தி எடுத்திருப்பாங்க, அண்ணன் தம்பிகள் 4 பேர் இருந்தாலும் ஒரே வீட்டுல இருப்பாங்க. இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ கூட்டு குடும்பம் அப்படின்னு சொன்னா, அக்கா அம்மா மகன் பிள்ளை மனைவி பிள்ளைங்க அப்படி இருந்த அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு?